Good morning, students. Welcome to my class. I hope you all are doing good. Today we are going to learn the prose Helen Keller. What is the name of the lesson? Helen Keller. It was a summer of 1880. A healthy baby girl was born in a small town in Alabama. So here there was a girl born in small town. The town name is Alabama. The year is 1880. Her parents loved her dearly and named her Helen Keller. So her parents loved her very dearly. Dearly means in a dear or precious manner. They loved the girl. So the girl, they named the girl Helen Keller. What is the name of the girl? Helen Keller. But one day the baby became ill, and day after day her fever stayed high. One day what happened to the girl? The girl became very ill in the sense not well, and day after day her fever stayed high. Day after day what happened? Her fever was very high. Everyone in the family tried to help her to get better, but all they could say was, "There is nothing more we can do. The baby may not live." So, what the family, everybody tried to get her better soon. But what happened? The doctor says that there is nothing more we can do. The baby may not live. ஸோ பேபி மே நாட் லீவ் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஒரு ஊரில், அந்த ஊர் பேர் வந்து அலபமா. அதில் 1880 வருஷம் ஒரு குழந்த பிறக்குது. அது ஆரோக்கியமான ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அந்த டவுன் பேர், அந்த ஊரோட பேர் என்னென்னா அல்பாமா. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஹெலன் கெல்லர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு பெண் குழந்தை. அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ஹெலன் கெல்லர். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சடனாக அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அந்த பெண் குழந்தைக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. நாளுக்கு நாள் அவங்களோட ஜுரம் அதிகமாயிட்டே போகுது. ஆனால் கம்மியே ஆகலை. இப்போ வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தைய சரியாயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் கடைசியில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தை மே நாட் லீவ், குழந்தைக்கு வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலன் லீவ்ட். ஆனால் எலன் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. பட் ஷி வாஸ் நாட் த சேம் ஆஃப்டர் ஹர் இல்னஸ். ஆனால் அந்த உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையா, அதுக்கு முன்னே இருந்த மாதிரி அவங்க இல்லை. சம்திங் இஸ் வெரி ராங். ஆனால் ஏதோ உடம்புல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதோ தப்பாக தெரியுதுன்னு. அட் லாஸ்ட் தே ஃபவுண்ட் அவுட் வாட் வாஸ் ராங். கடைசியில் அவங்க அது என்ன தப்புன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு அறிகுறி. த சைல்ட் குட் நாட் see or hear. குழந்தைக்கு பார்க்க தெரியல, இல்லை காது கேட்கலை அப்படின்றத அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று பார்க்க தெரியல, இல்லை காது கேட்கல அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க. த பேபி grew into a little girl. Her parents felt sorry for her. அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சிச்சு. அதனால பேரண்ட்ஸ் அது இந்த மாதிரி கண்ணோ காதோ கேட்காம இருக்குது அப்படின்றதுக்கு அவங்க வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. எலன் ஆஃபன் cried and held on to her mother. எப்போ பாரு ஹெலன் அழுதுகிட்டே தான் இருப்பாங்களாம். எப்போவுமே அம்மாக்கிட்டே தான் இருப்பாங்க. give the poor child what she wants, her father would say. அப்பா என்ன சொல்லுவார்? குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை கொடு அப்படின்ட்டு அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். ஹெலன் could not hear or see. ஏன்னா அவங்க குழந்தைக்கு பார்க்க தெரியாதா இல்லை காது கேட்கலையா அப்படின்றது தெரியல. She was a bright little girl. Some people thought Helen could not learn anything. ரொம்ப நல்லா பிரைட்டாக இருந்தாங்க குழந்தை. சில பேர் என்ன நினச்சாங்கன்னா,
அவனால் இனிமேல் எதுவுமே கற்றுக்க முடியாதுன்னு நினச்சாங்க. அவர் மதர் டிட் நாட் அக்ரி. ஆனால் அதை அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஹெலன் இஸ் வெரி ஸ்மார்ட். ஹெலன் வந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாங்க, புத்திசாலின்னு. ஷீ செட் அண்ட் ஹேடட். அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. தி ப்ராப்ளம் இஸ் ஹவு கேன் வி ரீச் ஹர். ஆனால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது அம்மா யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஷீ இஸ் லாக்ட் அப் இன்சைட் ஹர் செல்ஃப். ஹெலன் பிகன் டு க்ரோ வைல்டு. அவங்க எப்போவுமே லாக் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளேயே தான் இருந்தாங்க எப்போவுமே ஹெலன் என்ன பண்ணாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக வளர ஆரம்பித்தாங்க. ஷீ வுட் நாட் லெட் எனி ஒன் கோம்பர் ஹேர். தலை முடியை கூட வார விட மாட்டாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. ஹர் க்ளோத்ஸ் வர் ஆல்வேஸ் டர்ட்டி. அவங்களோட துணி எப்போவுமே அழுக்காக இருக்கும். ஷி வாஸ் ஆஃபன் ஆங்க்ரி. அடிக்கடி கோவப்படுவாங்க. சம்டைம்ஸ் ஷீ ஈவன் லே ஆன் த ஃப்ளோர் அண்ட் கிக்ட் ஹர் ஃபீட். சில டைமில் கீழே விழுந்து பிறண்டு உருண்டு அவங்க காலை நல்ல பாதத்தை உதைப்பாங்க. அவர் பேரண்ட்ஸ் தாட் தட் தே ஷுட் ஃபைண்ட் அ டீச்சர் ஃபார் ஹர். அப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவளுக்கு ஒரு டீச்சரை நாம் கண்டுபிடிக்கணும், அவளுக்கு ஒரு டீச்சர் கொண்டு வந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மிஸ் சலிவன், a young teacher, agreed to help. அப்போது ஒரு டீச்சர், அதாவது யங் டீச்சர்னால் ஒரு இளவயது டீச்சர், அவங்களோட பேர் வந்து மிஸ் சலிவன். அவங்க வந்து நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி முன் வராங்க. ஹெலன் டு லேர்ன் டு see the world. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஹெலன் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தை கற்றுக் கொடுக்குறேன், ஹெலனுக்கு நான் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க முன்னு வராங்க. மிஸ் சலிவன் கேவ் ஹெலன் அ டால். மிஸ் சலிவன் அப்படின்றது அந்த அந்த டீச்சரோட பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. டால்னா பொம்மை. ஹெலனுக்கு ஒரு டால் கொடுத்துட்டு, டால் அப்படின்னு டால் ஸ்பெல்ஸ் DOLL ஸ்பெல்ஸ் டால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்பெல்லிங் சொல்லி கொடுக்குறாங்க. ஷீ ஸ்பெல் த வேர்ட் வித் ஹர் ஃபிங்கர்ஸ் into Helen's hand. அது வந்து அந்த பாப்பா எப்படி கற்றுக்குறாங்கன்னா, ஃபிங்கர்ஸில் லெட்டர்ஸை கற்றுக்குறாங்க. ஷீ இஸ் லேர்னிங் வித் த ஃபிங்கர்ஸ். ஷீ மேட் த லெட்டர்ஸ் வித் ஸ்பெஷல் ஹேண்ட் சைன்ஸ். அந்த டீச்சர் அவங்களுக்காக ஒரு சில சைன்ஸ்னால் சிம்பிள்ஸ், லெட்டர்ஸை வந்து ஹேண்ட் சைன்ஸ், கையில் தொட்டு பார்த்தே கையை வச்சு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை கற்றுக் கொடுக்குறாங்க. ஹெலன் காப்பிட் ஹர் டீச்சர் அண்ட் ஸ்பெல்ட் DOLL டூ. அதை வந்து ஹெலன் கரெக்டாக டீச்சர் எப்படி சொல்லித்தராங்களோ அப்படியே காப்பி பண்ணி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஷீ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ வாஸ் டூயிங். ஆனால் அந்த ஹெலனுக்கு டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்றது புரியலை. ஹெலன் லைக்ட் மிஸ் சலிவன். ஆனால் ஹெலனுக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஷீ வாஸ் ஸ்ட்ரிக்ட் பட் கைண்ட். அந்த மேம் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க, ஆனாலும் அவங்க ரொம்ப அன்பானவங்க, கருணை உள்ளவங்க. ஷீ ஸ்பெல்ட் அ லாட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார் எலனுக்காக நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனர் ஹேண்ட், கையிலேயே சொல்லி கொடுத்துருந்தாங்க. டே அண்ட் நைட் டு மேக் ஹெலன் அண்டர்ஸ்டாண்ட். நைட்டும் இரவும் பகலுமா ஹெலனுக்காக அந்த டீச்சர் ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க. எப்படி உழைச்சாங்கன்னா, லெட்டர்ஸை எப்படி கையில் சொல்லி கொடுக்கலான்றதில். ஒன் டே ஹர் டீச்சர் மேட் ஹெலன் put her hand into running water. Then she spelled WATER. Suddenly Helen understood that water meant something wet running over her hand. ஒரு நாள் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெலனை தண்ணியில் கையை வச்சுட்டு, அதாவது ஓடுற தண்ணியில் கையை வச்சுட்டு இதுக்கு WATER அப்படின்னு ஸ்பெல் பண்ணுறாங்க. சடனாக ஹெலனுக்கு அது புரிஞ்சிருச்சு. வாட்டர் அப்படின்னா சம்திங் வெட், ஈரமான ஒன்று, அது வந்து கையில் ஓடி போகக்கூடியது, அதாவது ரன்னிங் வாட்டர் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஷி அண்டர்ஸ்டூட் தட் வேர்ட்ஸ். அதை ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சிக்கிறாங்க. ஹெலன் வர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இன் த வேர்ல்டு. நிறைய வேர்ட்ஸு, உலகத்துக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ் அதெல்லாம் நல்லா கற்றுக்குறாங்க. வேர்ட்ஸ் வுட் டெல் ஹர் எவ்ரி திங் ஷி வாண்டட் டு நோ. நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் எதில் வச்சு தெரிஞ்சிக்க முடியும், வார்த்தைகளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத ஹெலன் இங்கே கற்றுக்குறாங்க.
So let's read about the new words. New words. Dearly means in a dear or precious manner. Illnessனா poor health, உடம்பு சரியில்லாம போகிறது. Agreed in harmony. Important, crucial value, ரொம்ப முக்கியமானது. Okay children, have you enjoyed the lesson? Let's meet in the next session. I will be sending the book back answers for you. Bye. Take care.